இந்த வீடியோ 2026 வருடம் மேச ராசிக்கு எப்படி இருக்க போகுதுங்கிற வீடியோ தொகுப்பு. உங்களுடைய எண்ணம் முழுதும் வீட்டுக்கு வெளியில் போய் பணம் சம்பாதிக்க எப்படின்னு பாருங்கள். மேசராசிக்காரர்கள் உடம்புக்கு நல்ல ஒரு டாக்டர், யோகா, எக்ஸசைஸ், இது ஒரு சைடில். மனதுக்கு தியானம், கடவுள் வழிபாடு, உடம்பு மனசு ரெடி. தொழிலை பாருங்கள், வீட்டுக்கு வெளியில் போய் தொழிலில் லாபம் சம்பாதிக்கலாம், வெற்றியை பார்க்கலாம். ஸோ பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கோவப்படாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. கடவுளை நம்புங்க, சிவனை வழிபடுங்க, பிள்ளையாரை வழிபடுங்க, சிவன் கோயிலில் பெருமாள் கோயில் பண்ண பெருமாளை வழிபடுங்க. கண்டிப்பாக இந்த 7 லட்சம் கண்ட்ரோலுக்கு வந்துடும். சைக்காலஜிஸ்ட்டு மனதை பக்குவப்படுத்தி தர்றாங்களா அல்லது டிசைன் பண்ணுறாங்களா, குறைகளை கண்டுபிடிக்கிறாங்களா, அந்த மாதிரி எங்களை போகிறாங்க. நோய்க்கு மருந்து கொடுக்குறாங்க. நான்லாம் மனதை தெளிவுபடுத்தணும், மனதை தெளிவாக வச்சுக்கணும். மனதுங்கிறது ஒரு பூமி. அந்த மனதுங்கிற பூமியில் நல்லதை விதைச்சு நல்ல மரத்தை வளர்த்தி அது நல்ல கனிகளை அடையணும்னு நான் சொல்லுவேன். வணக்கம் நம்பளே, நான் உங்கள் ராதன் பண்டிட். இந்த வீடியோ 2026 வருடம் மேச ராசிக்கு எப்படி இருக்க போகுதுங்கிற வீடியோ தொகுப்பு. சாரி, கொஞ்சம் லேட்டாக கொடுக்குறோம். இன்றைக்கி சஷ்டி, அருமையான நாள். ஒரு விரதத்தை இருந்துட்டு இந்த வீடியோ நான் உங்களுக்கு பதிவு பண்ணி அனுப்புகிறேன். ரொம்ப பிஸியாக இருந்ததுனால மன்னிச்சுக்கோங்க. இந்த வருடத்திலிருந்து மேசராசிக்கு வாழ்க்கை பிறக்க போகுது. பை த ரீசன் குருனால். அதே டைமில் 7 லட்சம் இருக்குது. ராகு பேச்சு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக அக்யூரேட்டாக இந்த பலனை உங்களுக்கு தரப்பார், உங்களுக்கு பயன்படும். உதாரணத்துக்கு சனி 7 லட்சம் அப்படியே கண்டினியூ ஆகுது, அவன் இடம் மாறுறதில்லை. ராகுவும் கேதுவும் உங்களுக்கு லாபஸ்தானத்துலேயே 5ஆம் வீட்லேயே அப்படியே இருக்கான், அவன் அப்படியே கண்டினியூ ஆகிறான். ஆனால் குரு மட்டும் 3 ராசிக்கு போகிறான். 3ஆம் வீட்டில் ஒரு 5 மாதங்கள் மிதுன ராசியில் அப் டு ஜூன் 2, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. அப்புறம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், அந்த 5 மாதங்கள் 4ஆம் வீட்டில் குரு உச்சம். அதன் பிறகு அக்டோபர் 31 நவம்பர், டிசம்பர் 2 மாதங்கள் குரு 5ஆம் வீட்டில். ஸோ இந்த காலம் முழுதும் அழகாக பிரித்து நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அப்போ எளிதாக இருக்கும் வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறக்கு. இது மேக்ஸிமம் உங்களுக்கு பொருந்தும். என்ன காரணம், சூரியன், செவ்வாய், புதன், சுக்கரன் சின்ன கிரகங்கள், சம்டைம்ஸ் இம்பேக்ட் கம்மியாக தான் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க 4 பேர் பெரிய கிரகங்கள், இம்பேக்ட் அதிகமாக பண்ணுவாங்க. அப்போ நான் உங்களுக்கு பிரித்து அப்படி வரிசையை சொல்லிட்டு வரேன். நான் எடுத்தோன்னு முதல் இதுக்கு போயிடுறேன். இப்போ உங்களுக்கு 5ஆம் வீட்டில் 3ஆம் வீட்டில் இருக்கிற குரு லாபஸ்தானத்தில் ராகுவை பார்த்துறார். 7 சனி போயிட்டுருக்கு. 5ஆம் வீட்டில் கேது. இந்த 5ஆம் வீட்டு கேது பற்றி பெருசாக பயப்பட வேண்டியதில்லை, அவன் ஒன்றும் பண்ணிட மாட்டான். 7 சனி ஆசிட்டி சனி நட்சத்திரத்திலே மூர்க்கமான 7 சனி போயிட்டுருக்கு. இந்த 5 மாத காலங்கள் பர்டிகுலர் ஜனவரி 20ஆம் தேதிக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்துடுறான். ஜூலை 27 வரைக்கும் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் 7 நாட்கள், 186 நாட்கள் அல்லது 187 நாட்கள் நம்மளுக்கு 7 சனி நேர்கதியில் உங்களை அப்படியே 7 சனி பேசிகிட்ருக்கு. அப்போது உடம்பை மனசையும் நீங்கள் ரொம்ப 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 கரெக்டாக வச்சுக்கணும். ஒரு சின்னதாக ஒரு காய்ச்சலோ, தலைவலியோ, சளியோ எது வந்தாலும் உடனே நீங்கள் போய் பார்த்தணும். ஏன்னா விரைய சனி இல்லையா, சனிசாரத்திலேயே உங்களுக்கு பாதகாதிபதி சனி தன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறானா பாதகம் செய்வான், கெடுதல் செய்வான், ரொம்ப பெரிய கெடுதல் செய்வான். 7 சனியுடைய மூர்க்கத்தனங்கிறது இந்த 5 மாதம் கூட சொல்லலாம். எக்ஸ்ட்ரீமாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பின்னால் கூட இதே மாதிரி தான் தொடருது. அப்போ இந்த 7 சனி நீங்கள் சந்திக்கிறதுக்கு நீங்கள் கவனமாக பிளான் பண்ணிட்டு போகணும். தெய்வீகமாக கேட்டிங்களா, நீங்கள் சிவனை வழிபடுங்க, பிள்ளையாரை வழிபடுங்க, பெருமாளை வழிபடுங்க, நவகிரக வழிபடு. மற்றபடி மனதுக்கு தியானம் பண்ணுங்க, எக்ஸ்ட்ராடினரி மெடிடேஷன். இப்போ நான்லாம் டெய்லி மார்னிங் 1 or 2 hours மெடிடேட் பண்ணுறேன். அந்த மெடிடேட் பண்ணுற போது நான் ஒரு 1 hourக்கு மெடிடேட் பண்ணுறேன்னா அதை அப்படியே வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். அதை ரெக்கார்ட் பண்ணி டெய்லி பகலில் 2-3 ப்ளே பண்ணி விடுவேன், கேட்டுகிட்டே இருப்பேன். அப்போ ஒரு 4-5 மணி நேரங்கள் நான் மெடிடேஷனில் இருக்கிற மாதிரி அதுக்கு பொருளாகும். அப்போது ஒரு தெய்வீக சக்தியை நம்மகிட்ட வந்துடும். இந்த 7 சனி நம்மளால் சந்திக்க முடியும். ஏன்னா மீனராசி என்னுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கான். அதிகமாக உழைக்க வச்சு என்னை ஜெயிக்க வைப்பேன். ஏன்னா நான் அந்த நட்சத்திரத்துக்கு காரணம் இல்லையா, அது மாதிரி. அதே உங்களுக்கு பாதகாதிபதி ஆக்சுவலி உங்களுக்கு 11ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ கண்டிப்பாக உடம்பை மனசையும் டேமேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். அப்போ உறுதியாக நீங்கள் தயவு செய்து உங்கள் உடம்பை மனசையும் பத்திரமா வச்சுக்கணும். ஒரு 25% கூட கெடுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கெடுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவசியம் நீங்கள் உடம்பை மனசையும் எவ்வளவு கவனமாக வச்சுக்கணும். ராத்திரி நேரம் நல்லா இருக்காது, பயணங்கள் நல்லதில்லை, சிறு விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அரசாங்கம் உங்களை கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சட்டம் உங்களை கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, யாராச்சும் உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பணத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
குடும்பத்தில் சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவசியம் நல்லா ஒரு அஸ்ட்ராலஜருக்கு பார்த்து ஒரு பிளான் பண்ணி கரெக்டாக நீ வாழ்க்கையை எடுத்துகிட்டு போயிடும். கண்டிப்பாக இல்லைனால் உடம்பு, மனசு, பொருளாதார விருத்தி இதெல்லாம் பாதி கூட குறையலாம். பொருளாதார விருத்தி 1/3 மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. பண கஷ்டம் ஏற்பது மட்டும் இல்லாமல் அப்படி தடையாய் நீங்கள் நின்று போயிடலாம் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கவனமாக இருக்கணும். தைரியம் குறையும். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், தைரியம் குறைஞ்சா குறைஞ்சிட்டு போகுது. சாமி கும்பிட்ற மூலமாக தைரியத்தை அதிகப்படுத்துங்க, நம்பிக்கையை அதிகப்படுத்துங்க. கடவுள் நம்பிக்கை நம்பிக்கையை தரும். கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும். கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க எப்படி நம்பிக்கையை வளர்த்துக்கிறாங்கன்னு தெரில. கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்கன்னு தெரியல. ஸோ இங்கே கடவுள் நம்பிக்கைங்கிறது நம்முடைய ஆழ் மனதில் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துது. அந்த ஆழ் மனதை கொண்டு போன விஷயம் நம்மளுக்கு நடந்துருது. ஆகவே தெய்வ நம்பிக்கையே ரொம்ப முக்கியம். சந்தோஷத்துக்கு கேடு இருக்குது, நிம்மதிக்கு கேடு இருக்குது, உடல்நலத்துக்கு கேடு இருக்குது. குழந்தைங்க ஓகே, மேனேஜபிள். வாழ்க்கை துணை மேனேஜபிள். பெரிய ஆயுள் பங்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. திறமை, அறிவு, புத்திசாலித்தனம் நன்றாக இருக்குது. அப்போலி ஆதியில் ஏதாச்சும் புண்ணியம் வந்தால் அது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா தகப்பனா பாகிஸ்தான் குருதான் தன் சொந்த வெட்டி பார்க்கலாம், அதெல்லாம் கிடைக்கும். தொழிலில் ஜமாளிக்கலாம். தொழில் லாபம் கேரண்டியாக இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்துக்கு ராகு குரு பார்க்குறான்ல, பணத்தை சம்பாரிச்சிடலாம். உங்களுடைய எண்ணம் முழுதும் வீட்டுக்கு வெளியில் போய் பணம் சம்பாதிக்க எப்படின்னு பாருங்கள். மேசராசிக்காரர்கள் உடம்புக்கு நல்ல ஒரு டாக்டர், யோகா, எக்ஸசைஸ் இது ஒரு சைடில். மனதுக்கு தியானம், கடவுள் வழிபாடு, உடம்பு மனசு ரெடி. தொழிலை பாருங்கள், வீட்டுக்கு வெளியில் போய் தொழிலில் லாபம் சம்பாதிக்கலாம், வெற்றியை பார்க்கலாம். இடம் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், பழக்க வழக்கங்கள் மாறலாம், புது நண்பர்கள் கிடைக்கலாம், புதுசாக இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கலாம். உங்களுக்கு ஈவன் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வேறு கண்ட்ரிக்கு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது, வேறு ஸ்டேட்டுக்கு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இரவு நேரங்கள் மட்டும் நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்து நடக்கும். ஆகவே நீங்கள் யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய அவசரப்படாதீங்க. 7.5 சனியும் இருக்குது, லாபஸ்தானத்தில் ராகும் இருக்குது. ஸோ நம்ம கவனமாக இருந்தால் பெருத்த வெற்றியை கூட இதே காலகட்டத்தில் பணத்திலையும் தொழில் வெற்றிலையும் அடையலாம். அப்போ அழகாக பிளான் பண்ணுங்க லைஃப்பை. வீட்டுக்குள்ளார பாருங்கள், ஒய்ஃப் ஒன்றும் பண்ணிடாது, குழந்தைங்க ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க, ஜமாளிச்சிட முடியும். இந்த நோய் நொடி கவலை, சுகக்கேடு, நிம்மதிக்கேடு இருக்குது, உடம்பு மனசு வாபிளிங் ஆகுது. ஸோ இதை ஒரு சைடில் ஸ்ட்ரக்சர் பண்ணி இதெல்லாம் அழகாக ஃபேஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் தொழில் விருத்தி நீங்கள் போயிடணும். உங்களுக்கு கவனம் முழுதும் ஃபோக்கஸ் ஆன் பிஸ்னஸ் ஆர் ஜாப், ஜெயிச்சிடலாம். ஜாப்பில் கூட விரைச்சனை கொஞ்சம் வந்து பேசிடும். எப்படி கொஞ்சம் வந்து விரைச்சனை பேசும்? அவசரப்பட்டால் நீங்கள் சனி பேசுன்னு அர்த்தம், கோபப்பட்டால் சனி பேசுன்னு அர்த்தம், கவலைப்பட்டால் சனி பேசுன்னு அர்த்தம், பயப்பட்டால் சனி பேசுன்னு அர்த்தம். ஸோ பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கோவப்படாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க, கடவுளை நம்புங்க, சிவனை வழிபடுங்க, பிள்ளையாரை வழிபடுங்க, சிவன் கோயிலில் பெருமாள் கோயிலுக்கு பண்ண பெருமாளை வழிபடுங்க. கண்டிப்பாக இந்த 7 சனி கண்ட்ரோலுக்கு வந்துடும். தான தர்மங்கள் பண்ணுங்கள். ஏழை குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, கோயில் ஐயர்களுக்கு, கோயில்களுக்கு, நல்லவர்களுக்கு, குருமார்களுக்கு உதவி செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு விருத்தி தான். இது முதல் 5 மாதங்கள். 2வது 5 மாதங்கள் ஜூன் 2ஆம் தேதிக்கு குரு பேசி சுகஸ்தானத்துக்கு குரு வந்துட்டான். 4ஆம் வீட்டில் குரு உச்சம். 5 மாதங்கள் இருக்க போகிறான். அக்டோபர் 31 வரைக்கும் 151 நாட்கள். இதனுடைய பலனை சொல்கிறதுக்கு முன்னாள் நண்பர்களே, எப்பொழுது சொல்கிறதா என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷனுக்கு போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எனது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும். எனது எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். ஜோதிடம்னா தெளிவான ஜோதிடம், ஆன்மீகம்னா எக்ஸலண்ட்டான ஆன்மீகம், மனோதிடம்னா நம்மள வேறு லெவல். சைக்காலஜிஸ்ட்டு மனதை வந்து பக்குவப்படுத்தி தர்றாங்களா அல்லது டிசைன் பண்ணுறாங்களா, குறைகளை கண்டுபிடிக்கிறாங்களா, அந்த மாதிரி எங்களை போகிறாங்க, நோய்க்கு மருந்து கொடுக்குறாங்க. நான்லாம் மனதை தெளிவுபடுத்தணும், மனதை தெளிவாக வச்சுக்கணும். மனதுங்கிறது ஒரு பூமி, அந்த மனதுங்கிற பூமியில் நல்லதை விதைச்சு நல்ல மரத்தை வளர்த்தி அது நல்ல கனிகளை அடையணும்னு நான் சொல்லுவேன். ஸோ மனப்பக்குவங்கிறது தான் உலகத்தில் எல்லாத்தோட பெருசு. என்னுடைய வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கும்போது உங்கள் மனது பக்குவம் அடையும், நீங்கள் வெற்றி அடைவீங்க. ஃபைன். நம்ம இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு போகிறோம். இந்த செகண்ட் பார்ட்டில் குரு 4ஆம் வீட்டில் உச்சங்கிறது தப்பு. காரணம் என்னென்னா, ஒன்று குரு சாரத்தில் ஒரு மாதத்துக்கு இருப்பார். 1 மாதத்துக்குள்ளார 15 நாள் தான் ஆக்சுவலி. அதன் பிறகு குரு சனி சாரத்துக்கு போவார், அப்புறம் புதன் சாரத்துக்கு போவார். புதனும் சனி யார் உங்களுக்கு வச்சு பாருங்கள். புதனும் சனியும் 3க்கு 6க்கு அதிபதி கெட்டவன், 11க்கு அதிபதி பாதகஸ்தானாதிபதி. அப்போது கடனை கொடுக்குறான், நோயை கொடுக்குறான், எதிரியை கொடுக்குறான்,
தோல்வியை கொடுக்குறான், பயத்தை கொடுக்குறான், தைரியம் இல்லாமல் பண்ணுறான், ஆபத்தை தர்றான்னு வருது 4ஆம் வீட்டு குரு. சுகத்தை கெடுக்கிறான், நிம்மதியை கெடுக்கிறான், அம்மாவுக்காகாது, நிம்மதிக்காகாது. ஸோ இது ஒரு நல்ல காலம் அல்ல. ஆனால் குரு 9ஆம் பார்வையாக சனியை பார்க்குறான், 7.5 சனியை. ஸோ அவன் கண்ட்ரோல் ஆவான். 7.5 சனி கண்ட்ரோல் ஆகும். ஆனால் 4ஆம் வீட்டு குரு நிம்மதியை கெடுக்கிறான், சுகத்தை கெடுக்கிறான். அப்போ இந்த உடல் நலம், உடம்பு மனசு நலம், உடம்பு மனசு கேடு, இதுதான் ப்ராப்ளம். அப்போ உடம்பை மனசை நீங்கள் நன்றாக வைத்து கொண்டால் மேசராசிக்கு எந்த குறையுமே இல்லை இந்த 5 மாதத்தில். ஏன்னா சனி உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறான்னா, அந்த விரயஸ்தானத்தில் இருக்கிற சனியை 151 நாட்களுக்கு குரு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ விரயச்சனியே இல்லை, 7.5 சனியே இல்லை. ஆனால் 4ஆம் வீட்டில் இருக்கிற குருக்கு சனிசாரம் புதன் சாரம். அப்போ சனிசாரம் புதன் சாரம் பெற்ற குரு கிட்டத்தட்ட சனி பண்ணுறதெல்லாம் பண்ணுவான். கடனை கொடுப்பான், எதிரியை கொடுப்பான், நோயை தருவான், கவலை தருவான், நெஞ்சில் பிரச்சனை தருவான், எலும்பில் பிரச்சனை தருவான், விரயத்தை தர்றான், கோழையாக்குறான், தோற்று போக வைக்கிறான், ஸ்டாப் பண்ணுறான். அப்போது இதுக்கு என்ன வழி? தியானம், கடவுள் வழிபாடு. இது மனதுக்கு. உடலுக்கு நல்ல மருத்துவம், யோகா, எக்ஸசைஸ், வாக்கிங், இதெல்லாம். அடுத்தது எண்ணங்களை தெளிவாக வைத்துக்கொண்டீங்கன்னா ராகு லாபஸ்தானத்தில் ஸ்டில் இருக்கான், பணத்தை தருவான், வெற்றி அடையலாம். அப்போது ஒரு பிளான் பண்ணி போனீங்களா இந்த 5 மாதத்தில் நீங்கள் ஜெயிக்கலாம். பிளான் பண்ணி ஸ்டெப் பண்ணிங்களா இந்த 5 மாதத்தில் கண்டிப்பாக வெற்றி, பணம் சம்பாதிச்சலாம். ஏன்னா லாபஸ்தானத்தில் ராகுல எந்த குறையுமே இல்லை, 7.5 சனி இல்லவே இல்லை இந்த 5 மாதங்களும். ஆனால் 4ஆம் வீட்டு குருவும் 5ஆம் வீட்டு கேதுவும் பெயர் புகழ் மரியாதைக்கு ஆபத்து, உடம்புக்கு ஆபத்து, நிம்மதிக்கு ஆபத்து, சந்தோஷத்திற்கு ஆபத்து, நோய் நொடி வருது, வருத்தங்களை தர்றான். நல்லது கெட்டதாக தெரியுது, கெட்டது நல்லதாக தெரியுது. நீங்கள் என்றைக்குமே மென்டர் வச்சுக்கணும். அதாவது நீங்கள் செய்கிற சரியாக தவறான யாராச்சும் கேட்டுக்கணும். அல்லது 1 வாரம் கழிச்சு செய்யுங்க. அவசரமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா 1 வாரம் 2 வாரம் தள்ளி போட்டு அப்புறம் செய்யுங்க. ஏன்னா தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லதாக செஞ்சால் கூட தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக வாழ்க்கையை எடுத்துகிட்டு போனால் பெஸ்ட் இந்த வேர்ல்டு. கவனமாக எடுக்கலைன்னா கொஞ்சம் தப்பு. ஸோ அவசியம் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ அடுத்த 2 மாதங்களாக போக போகிறேன். அதற்கு முன்னாடி நம்பர்களே, நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது தான், நம்ம கோச்சார பலன்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி 7.5 சனி இருக்கிற மேசராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை உங்கள் நல்ல அஸ்ட்ராலஜரை பார்த்து பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போகும். இல்லை எனக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அழகாக உங்களுக்கு ஸ்கெட்ச் பண்ணி என்ன தசாபுத்தி, நீங்கள் மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம், அல்லது பரண் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. முதல் 23 வருடம் சூரியன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரம் போயிருக்கோம். சுக்கர நட்சத்திரம் ஒரு 10 வருஷம் இருந்ததுன்னா ஒரு 33 வயசு உங்களுக்கு ராகுதிசை நடக்கும் 30 வயசுக்கு பிறகு. அப்போ எபோ 30 இயர்ஸ் இருக்கிறவங்க ராகுதிசையில் இருப்பாங்க பரணியில் பிறந்தால். இதே கேது நட்சத்திரம் பிறந்தால் எபோ 30 இயர்ஸ் செவ்வாய் திசையில் இருப்பாங்க. அப்போ உங்கள் ஜாதகம் ராகு எங்கே இருக்கான், செவ்வாய் எங்கே இருக்கான், இதை வச்சு பிளான் பண்ணுங்க. ஏன்னா பத்திரமாக இருக்க வேண்டிய ஒரு வருடம். பிளான் பண்ணால் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இதே மாதிரி ராசிகளில் இருக்கிறவங்க இன்றைக்கி மந்திரியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஜாதகம் நல்லா இருக்கும். கோச்சார பலனை நீங்கள் முழுசாக நம்ப வேண்டியதில்லை. ஆனால் அதே டைமில் 10 பேர்த்துக்கு 8 பேர்த்துக்கு அவுட் ஆஃப் 10 8 பீப்புள் கேன் ஸ்ட்ரகிள். அப்போ உங்கள் ஜாதகம் அந்த ஸ்ட்ரகிளிங் லிஸ்ட்டில் வருதான்னு பார்க்கணும். நீங்கள் உங்களுக்கு சரியான அஸ்ட்ராலஜினா எனக்கு மெயில் பண்ணுங்கள். we can chat, you can pay, we can record our discussion. அதன் பிறகு இந்த ஒருவரோட கைடன்ஸை நீங்கள் நல்லா எடுத்துகிட்டு போயிட்டீங்களா அழகாக தப்பிச்சு வந்துடலாம். ஏன்னா 7.5 சனி நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் சரியாகலைன்னே சொல்லலாம். விரயச்சனி, அதன் பிறகு ஜென்மச்சனியில் சனி உங்கள் ராசியில் நீசம். ஸ்டில் ஒன்ஸ் அகெயின் நாட் குட். மேசராசிக்கு தானுங்க 7.5 சனி ரொம்ப தப்பு. விருச்சிகத்துக்கு மேசத்துக்கு தான். என்ன காரணம், அவங்க ராசி அது செவ்வாய். சனியுடைய ஜென்மேர் யுத்தகாரன் செவ்வாய், யுத்தகாரன் சனி அடிச்சுக்கு வேணும். இப்போ நான் மீன ராசி, சனி என் ராசிக்கு வர்றான், இப்போ இருக்கிறான், என் உத்தட்டார் நட்சத்திரத்தில் இருக்கிறான், ஒன்றும் இல்லை. ஏன்னா சனி நட்சத்திரத்தில் சனி ஐ கேன் மேனேஜ். அடுத்து புதன் நட்சத்திரத்தில் சனி 4 7 விதி, மாரகஸ்தான விதி. அப்போ நான் கவனமாக இருக்கணும். ஆனால் அடிக்கடி போயிட்டு வந்துடுறான். ஒரு 8.5 மாத காலம்தான் ரேவதி நட்சத்திரத்தில் அவன் இருக்கான். கொஞ்ச நாளைக்கு இருப்பான், ரிவர்ஸ் வந்துடுவான், மறுபடியும் கொஞ்ச நாளைக்கு போய் அந்த கிராஸ் ஆகி போயிடும். அப்போ வி கேன் மேனேஜ். ஆனால் அது வெறும் அந்த மொத்தமாக இருக்கிற 2.5 வருஷம் 7.5 சனியில் ஒரு 8 மாத காலங்கள் தான் அவன் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறான். பொதுவாக 7.5 சனி என்ன பண்ணுவாங்க, முடியறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாலேயே அடுத்த வீட்டுக்கு போகிற பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அப்போ ரேவதி நட்சத்திரம் இருக்கிற பொழுது மீன ராசிக்கு ஒன்றும் பண்ணாது. ஆனால் உங்கள் ராசிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டான்னா ஜென்மச்சனி ஒரு கை பார்த்துருவோம். ஸோ அவசியம் பொறுமையாக நல்லா பிளான் பண்ணி உங்கள் ஜாதகத்தை பார்த்து பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போங்க.
ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கடைசி 2 மாதத்துக்கு வருவோம். குரு பெயர்ச்சி ஆயிடுச்சு. எப்போ? 31 டிசம்பர். அப்போ உங்களுடைய 5ஆம் வீட்டில் குருவும் கேதுவும். டிசம்பர் 5ஆம் தேதி அன்றைக்கி ராகு கேது பெயர்ச்சி. கேது வந்து 4ஆம் வீட்டில், ராகு வந்து 10ஆம் வீட்டில். அப்போ ராகு கேது கொஞ்சம் டம்மி ஆகிற மாதிரி. இல்லை லாபஸ்தானத்தில் ராகு தொழில் ஸ்தானத்துக்கு போகும்போது அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அதில் 4 ஒரு பக்கம் தான் பண்ணுவான். 10ஆம் வீட்டில் ராகு. லாபஸ்தானம் ராகுனா கிரேட்டஸ்ட்டு, 10ஆம் வீட்டு ராகுனா ஓகே குட். அப்போது ராகு தன் பலத்தை இழக்கிறார். 5ஆம் வீட்டு கேதுக்கும் 4ஆம் வீட்டு கேதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, ஒரே பலன் தான். ரெண்டுமே சுகத்துக்கோ நிம்மதிக்கோ பேருக்கோ மரியாதைக்கோ கேட தருவான். ஆனால் 5ஆம் வீட்டில் குரு 2 மாதம் எக்ஸ்ட்ராடினரி. ஆனால் 7 சனி ஆரம்பிச்சிடும். ஏன்னா சனிக்கு குரு பார்வை நின்றுது. அப்போது 7 சனி பேச ஆரம்பிக்குது திரும்ப. அப்போ 7 சனி எப்போ உங்களுக்கு பேச ஆரம்பிக்குது? அக்டோபர் 31 குரு பேச்சு ஆகணும். அப்போ அங்கே விரைச்சனி ஆரம்பிச்சது. உடம்பை மனசையும் கெடுக்க ஆரம்பிச்சிட்றான். நீங்கள் திணற ஆரம்பிச்சிடுங்க. இரவு நேரத்தில் நல்லா இல்லை, பல்லுக்கு நல்லா இல்லை, எலும்புக்கு நல்லா இல்லை. இரும்பு கல் இதெல்லாம் ஒத்துக்காது, உணவு சரியாக செரிக்காது, நைட்டில் தூக்கம் வராது. ஸோ கவனமாக இருக்க வேண்டிய இந்த 2 மாதங்கள். ஆனால் அதே டைமில் பணத்துக்கு கஷ்டம் இல்லை, லாபத்துக்கு கஷ்டம் இல்லை, பெயர் புகழ் மரியாதைக்கு கஷ்டம் இல்லை, குழந்தைகளோட ஃபைன், திருமண வாழ்க்கை ஃபைன், அதே மாதிரி நண்பர்களோட குட் எனஃப், லாங்குவிட்டி ஒன்றும் கவலையே இல்லை, அப்பாவளி ஆதி நோ ப்ராப்ளம், தொழில் விருத்தி ராகு 10 இருக்கிறான், குரு லாபஸ்தானத்தை பார்க்குறான். அலையிறீங்க, இடம் மாறுறீங்க, சூழ்நிலை மாறுறீங்க, பழக்கவழக்கம் மாறுது, ஆனால் முன்னேறீங்க. இந்த 2 மாதங்கள் நீங்கள் முயற்சித்தால் இந்த போன 10 மாதத்தில் இருந்த ஸ்ட்ரெஸ்ஸையே தூக்கி எறிய முடியும். காரணம் 5ஆம் வீட்டு குரு. தொழில்ஸ்தானத்தில் ராகு தொழிலை கெடுக்க மாட்டான், தொழிலில் உங்களை பிஸியாக அலைய விடுவான். அப்போ பிஸியாக ஒரு செயலை அலைஞ்சிங்கன்னா லாபஸ்தானத்தை பார்க்குற 5ஆம் வீட்டு குரு லாபத்தை கொடுத்துருவான். அப்போ தொழில் விருத்தி, தொழில் வெற்றி எக்ஸ்ட்ராடினரி. ஏன்னா லாபஸ்தானத்தில் ராகு இருந்தால் என்ன பண்ணுவானோ லாபஸ்தானத்தை பார்க்குற குரு அதையே பண்ணுவான். அப்போ கடைசி 2 மாதங்கள் பியூட்டிஃபுல்லான 2 மாதம் மேசராசி. அது அப்படியே அடுத்த வருஷத்தில் எடுத்துகிட்டு போயிடணும். குரு எங்கெல்லாம் நல்லா இருக்கானோ அங்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா 7 சனி தப்பிச்சுக்கலாம். குரு நீங்கள் சனியை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கணும். நம்ம குரு வச்சு தான் ஹேண்டில் பண்ணணும். அடுத்து மேசராசி குரு நல்லவன். அப்போ நீங்கள் குருவுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கணும், பொறுமையாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், நல்லவனாக இருக்கணும். சம்டைம்ஸ் மேசராசி ரொம்ப செல்ஃபிஷாக இருந்துருவாங்க, நான் வாழ்ந்தால் போதுன்ட்டு இருந்துருவாங்க, தெரிந்தே தவறு செஞ்சுருவாங்க, சுயநலவாதியாக இருந்துருவாங்க. ஸோ அப்படி வேண்டாம். கர்மா திருப்பி அடிச்சிடும். நம்ம யாருக்கு என்ன நினைக்கிறோமோ தான் நம்மளுக்கு நடக்கணும். நினைக்கும் கேடு தனக்கே. அப்போ நாம் ஏதாச்சும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினச்சா நம்மளுக்கு இப்போ வந்து நடக்கும். ஸோ இந்த 2 மாதங்கள் பயன்படுத்திக்கொள்ள வேண்டிய 2 மாதங்கள். நல்ல அஸ்ட்ராலஜர் பார்த்து பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க இந்த வருஷத்தை. இன்னும் சில வருடங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும். அவசியம் உங்கள் அஸ்ட்ராலஜர் கிடைக்கல எனக்கு அனுப்புங்க. ஏன்னா 2-3 வருடங்கள் ஜென்மச்சனி தாண்டுற வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்கணும். பாதச்சனிலேருந்து நீங்கள் ராயல் லைஃபுக்கு வந்துடுவீங்க. ரிஷபராசிக்கு சனி வருவது கிரேட்டுங்க உங்களுக்கு ஆக்சுவலாக. ஏன்னா 2ஆம் வீட்டில் இருக்கிற சனி 10ஆம் வாரிகள் லாபஸ்தானத்தை பார்ப்பான். பியூட்டிஃபுல் லைஃப். லாபஸ்தானத்தை பார்ப்பான். லாபஸ்தானத்தில் இருக்கிற சனியை விட லாபஸ்தானத்தை பார்க்க சனிக்கு தான் பலம். அப்போ ஒரு அற்புதமான வாழ்க்கையை நாம் பின்னால் அடையலாம். அப்போ பிளான் பண்ணுங்கள். நல்ல அஸ்ட்ராலஜி கிடைக்கல, நான் உங்களை கைடு பண்ணுறேன். மெயில் பண்ண ஜெயிக்கலாம், பயப்படாதே. கரெக்டான கைடன்ஸ் இருந்துச்சுன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் உங்களுக்கு பயன்பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயில் பண்ணுங்கள். நன்றி மகளே.